அன்பானவர்களே, சென்ற வாரம் ஒரு குழந்தை பிறந்தால் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஓரிரு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு சவாலான விஷயமாகவே இருக்கிறது. நம்முடைய இந்த தலைமுறையினர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் தான் இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த கடைசி தலைமுறை. நாம் சிறுவயதில் மண்ணிலே விளையாடி இருப்போம், ஆற்றங்கரையிலே புற்பூண்டுகளிலே விளையாடி, ஏரி குளங்களிலே குளித்து இயற்கையோடு வாழ்ந்த கடைசி தலைமுறை யார்தான்? நாம் தான். இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை முதலாக அனுபவித்த தலைமுறையும் நாம் தான். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். அப்ப நம்முடைய இந்த தலைமுறை இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறது, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறது. அப்படி ஒரு தலைமுறை தான் நம்முடைய தலைமுறை. இன்னொரு விஷயத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடந்த கடைசி தலைமுறை நம்முடைய தலைமுறை தான். நாம் பெற்றோர்கள் சொன்னால் கேட்டு அதனுடைய அடிப்படையில் என்ன செய்வோம்? நடப்போம். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடந்த கடைசி தலைமுறை நம்முடைய தலைமுறை தான். அதுபோன்று பிள்ளைகளினுடைய பேச்சை கேட்டு நடக்கிற முதல் தலைமுறையும் நம்முடைய தலைமுறை தான். நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டோம், நம்முடைய பிள்ளைகளுடைய பேச்சையும் நாம் தான் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு ஜெனரேஷன்ல, ஒரு தலைமுறையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய சந்ததியினர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்து வருவார்கள் என்பதை பெற்றோர்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். ஒவ்வொருவரும் பொறுப்பு உடையவர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நாளை மறுமையிலே விசாரிப்பான். இங்க முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. பிள்ளைகள் சரியான முறையிலே வளருவதற்கு, பிள்ளைகள் மார்க்க நெறியுடன் வாழ்வதற்கு பெற்றோர்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த விஷயத்தை பேணி பாதுகாத்து சரியான அணுகுமுறையை கையாளவில்லை என்று சொன்னால், பிள்ளைகள் என்ன செய்து விடுவார்கள்? மார்க்கத்தை பற்றியும் தெரியாது, தொழுகை நோன்பு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் எப்படியோ அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி விடுவார்கள். நாளை மறுமையிலே அந்த பிள்ளைகள் நமக்கு எதிராக என்ன செய்வார்கள்? சாட்சி சொல்லுவார்கள். என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எதுவுமே கற்றுத்தரவில்லை, தொழுகையை பற்றி சொல்லவில்லை, நோன்பை பற்றி சொல்லவில்லை, குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுத்தரவில்லை, எந்த ஒரு விஷயமும் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் கற்றுத்தரவில்லை
எனவே நான் செய்த தவறுக்கெல்லாம் மூல காரணம் யார்தான்? என்னுடைய பெற்றோர்கள் தான். எனவே என்னுடைய பெற்றோரையும் என்னோடு சேர்த்து எங்கே அனுப்பி வைங்க? நரகத்திற்கு அனுப்பி வையுங்க என்று பெற்றோர்களுக்கு எதிராக நாளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளை, அவர்களுடைய ஹக்குகளை, அவர்களுடைய உரிமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. வெறுமனே உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லவில்லை அல்லாஹ். என்ன சொல்லுகிறான்? உன்னையும் நீ பாதுகாத்துக்கொள், உன்னுடைய குடும்பத்தினர்களையும் நீ என்ன செய்து கொள்? நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்திலே எரிக்கப்படக்கூடிய எரிபொருள் என்னவென்று தெரியுமா? அது மனிதர்களையும் கற்களையும் தான் நரகத்தில் எரிக்கப்படுகிறது. மனிதர்களும் கற்களும் எரியக்கூடிய அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்திலிருந்து தப்பித்து வந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அலைஹா மலாயிகத்துன் ரிலாலுன் ஷிதாத், அங்கே கடுமையான பலசாலிகளான மலக்குமார்கள் காவல் நிற்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடுமையானவர்கள். நரகத்தினுடைய பாதுகாவலர் யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான் யாரு? நரகத்தினுடைய பாதுகாவலர். அவருக்கு செவி என்ன செய்யாது? கேட்காது. நரகத்தில் இருந்து எவ்வளவு கூச்சல் போட்டாலும், கத்தினாலும், கதறினாலும் அவர் அசையவே என்ன செய்ய மாட்டாரு? அசையவே மாட்டார். பல்லாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் அவருக்கு லேசாக காது கேட்குமா. அப்போதுதான் அவர் லைட்டா திரும்பி பார்ப்பார், என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு நாம் என்னதான் கதறினாலும் அங்கிருந்து நாம் வெளியே வர முடியாது. அவ்வளவு மோசமான அந்த நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஏவியதை தவிர அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். உங்களுடைய குடும்பம் என்று சொல்வது உங்களை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய குடும்பத்தினர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். எப்போது ஏக வேண்டும்? வஹும் அப்னாஉ சப்அ சினீன், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது அடைந்து விட்டால் அந்த பிள்ளைகளிடத்திலே தொழுகைக்காக செல், தொழு என்பதாக ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை ஏவ வேண்டும் என்று சொன்னால், வஹும் அப்னாஉ அஷர சினீன், அவர்கள் 10 வயது அடைகிற வரை என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 10 வயது வந்துவிட்டால் வக்ரிபூஹும் அலைஹா, என்ன செய்ய வேண்டும்? தொழுகைக்காக ஏவி அதை செய்யவில்லை என்றால் அடிக்க வேண்டும். அடிப்பதற்கு மார்க்கம் சொல்லுகிறது. 7 வயதிலிருந்து 10 வயது வரை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. குழந்தைகளை அடித்து வளர்த்தக்கூடாது. 10 வயதிலிருந்து தான் அடிக்கக்கூடிய பருவம். அது என்ன செய்யாவிட்டால் அடிக்க வேண்டும்? தொழவில்லை என்றால் அடிக்க வேண்டும். நாம எதுக்கு அடிக்கிறோம்? டியூஷனுக்கு போகாட்ட என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். கடைக்கு போகாட்ட என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். அது மாதிரி ஸ்கூலுக்கு போகாட்ட என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பள்ளிவாசலுக்கு போ என்று சொல்லி அடித்ததாக நாம் இப்போது கேள்விப்படவே முடியாது. அதனால 10 வயதானால் உங்களுடைய பிள்ளைகளை அடித்து தொழச் சொல்லுங்கள். மேலும் பெருமானார் சொல்லுகிறார்கள், வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜிஇ, அவர்களுடைய படுக்கைகளை பிரித்து விடுங்கள். 10 வயதாகிவிட்டால் பெற்றோர்களுடைய கடமை என்ன? தொழுகைக்காக அடிக்க வேண்டும். தொழவில்லை என்று சொன்னால்
அடிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை படுக்கையிலே பிரித்து விட வேண்டும். ஒரே பெட்டிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? 2 பெட்டிலே படிக்க வைக்க வேண்டும். அவர்களை ஒரே இடத்திலே படுப்பதற்கு அனுமதிக்க கூடாது மார்க்கம் சொல்லுகிறது. சென்னையில ஒரு பகுதியில பயானுக்காக சென்றிருந்தேன், பெண்கள் பயானுக்காக. இது போன்ற ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, பேசி முடிந்ததற்கு பின்னால் ஒரு தாய் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். திரைக்கு அப்பால் இருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ பிற முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்யாதவன், அவன் தான் யாரு? உண்மையான முஸ்லிம். நம்முடைய கரத்தாலோ நம்முடைய நாவாலோ பிற முஸ்லிம்களுக்கு பிற சகோதரர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள். இப்படி சொன்ன பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் 10 வயதானால் குழந்தைகளை அடிக்க சொன்னார்கள்? யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது, யாரையுமே துன்புறுத்தக்கூடாது, யாரையுமே அடிக்கக்கூடாது என்று சொன்ன பெருமானார் 10 வயதானால் தங்களுடைய பிள்ளைகளை அடிப்பதற்கு ஏன் சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வியை அந்த திரைக்கு அப்பால் இருந்து ஒரு தாய் தன்னுடைய பாசத்தின் வெளிப்பாடாக அந்த கேள்வியை கேட்டார். அதற்கு நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளை சுவனத்திற்கு அழைத்து செல்ல நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டீங்க? அடிக்க மாட்டீங்க. அப்படி அடிக்காம வளர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் முரு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை ஏவுங்கள், பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு, வஹும் அப்னாஉ சப்அ சினீன் 7 வயதானால் ஏவுங்கள், வக்ரிபூஹும் அலைஹா அவர்களின் மீது தொழவில்லை என்றால் அடியுங்கள், வஹும் அப்னாஉ அஷர சினீன் அவர்கள் 10 வயது நிரம்பிவிட்டால். அப்ப பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த பாசத்தை விடவும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளின் மீது என்ன இருக்கிறது? பாசம் இருக்கிறது. எனவே தான் என்ன செய்திருக்கிறாங்க? அடியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடி என்று சொன்னால் இன்றைய பெற்றோர்களை போன்று தூக்கி போட்டு என்ன செய்யக்கூடாது? மிதிக்க கூடாது. இன்னொரு ஹதீஸில் அதனுடைய விளக்கத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள், ரஹிமல்லாஹு அபதன், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அந்த அடியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லக ஃபீ பைத்திஹி சௌத்தன், தன்னுடைய வீட்டில குச்சியை தொங்க போட்டிருக்கிறார். அடிக்கக்கூடிய குச்சி என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய வீட்டிலே தொங்க போட்டிருக்கிறார். எதற்காக வேண்டி என்று சொன்னால், யுஅத்திபு பிஹி அஹ்லஹு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் கற்றுக் கொடுப்பதற்காக, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யாருடைய வீட்டிலே குச்சி தொங்க போடப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாருடைய வீட்டிலேயாவது குச்சி இருக்கா? குச்சி இருக்கிறவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். அவன் ஸ்கூல் வாத்தியார்னால குச்சி வச்சிருக்கிறாரா? ஸ்கூல் வாத்தியார்ட்டே இன்னைக்கு என்ன வைக்க கூடாது? குச்சி வைக்க கூடாது. பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது? குச்சி வச்சு பிள்ளைகளை அடிக்க முடியாது. அப்படித்தானே? பெற்றோர்களை அடித்தால் பிள்ளை என்ன செய்யலாம்? கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியும். அது மாதிரி டீச்சரும் என்ன செய்ய முடியாது? ஆசிரியர்களும் பிள்ளைகளை அடிக்க முடியாது, மாணவர்களை அடிக்க முடியாது. அப்படி அடிச்சா என்ன செய்யலாம்? கேஸ் போடலாம். ஆனால் பெற்றோர்களிடத்தில் இருந்தும் ஆசிரியர்களிடத்தில் இருந்தும் குச்சியை பிடுங்கி விட்ட காரணத்தினால் அந்த குச்சி இப்ப யாருடைய கையில இருக்கு? போலீஸ்காரனுடைய கையில இருக்கு. தன்னுடைய பிள்ளைய ஒழுங்கான முறையில அடித்து வளர்த்தவில்லை என்று சொன்னால் யார் அடிப்பா? பிற்காலத்துல போலீஸ் அடித்து வளர்த்துவான். அப்போ பிள்ளைகள் கெட்டு போவதற்கு, பிள்ளைகள் மார்க்க பற்றில்லாமல் வளருவதற்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இங்கே ஒருவருடைய வீட்டிலே மட்டும்தான் குச்சி தொங்குகிறது. எல்லா வீட்டிலும் என்ன செய்யணும்? குச்சியை தொங்க போடணும்.
பெருமானாருடைய சுன்னத்து என்ற அடிப்படையில குச்சியை தொங்க போட வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிகு அஸ்ஸௌத ஹைஸ் யராஉ அஹ்லுல் பைத். உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி குச்சியை தொங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது தவறு செய்தால் பெற்றோர்கள் அடிப்பார்கள், வாப்பா உம்மா தண்டிப்பார்கள் அப்படிங்கிற பயம் அந்த குழந்தைகளுக்கு வந்தால் போதுமானது. அதற்காகத்தான் இந்த 2 ஹதீஸிலையும் பெருமானார் சொல்லுகிறார்கள், என்ன செய்யுங்க, குச்சியை தொங்க போட்டா மட்டும் போது, அடிக்க வேண்டாம். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன வரணும், ஏதாவது தவறு செய்தால் நம்மை தந்தை அடிப்பார், பாப்பா அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்திலே வர வேண்டும். பெருமானார் சொல்லுகிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதன். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த அன்பளிப்பு என்பது மின் நஹலின் அஃவல மின் அதபின் ஹசனின். நல்லொழுக்கத்தை தவிர வேற ஒரு நல்ல ஒரு கிஃப்டையும் என்ன செய்ய முடியாது, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு கொடுக்க முடியாது. நாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும், அன்பளிப்பு வாங்கி கொடுத்தாலும், நல்லொழுக்கத்தை மிஞ்சுகிற ஒரு அன்பளிப்பை நாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நல்ல பண்புகளை அந்த பிள்ளை இடத்திலே ஏற்படுத்துவது, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, மார்க்க சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பத்தில் இருந்து கற்றுக் கொடுப்பது, இதுதான் தந்தை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பளிப்பு. ஒரு சிற்பி எப்படி சிற்பத்தை செதுக்குகிறானோ அதுபோன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு சிற்பமாக, நல்ல ஒரு அறிவாளியாக, நல்ல ஒரு மாணவனாக, நல்ல ஒரு சமுதாய தலைவனாக செதுக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்திலே இருக்கிறது. குழந்தை பேசுகிற முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார். ஹாக்கிம் பைஹகி போன்ற ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இஃப்தஹு அலா சிபியானிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பமாக கற்றுக் கொடுங்கள், அவ்வல கலிமத்தின் முதல் வார்த்தையாக பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை முதலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவன் முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பிள்ளை முதல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் கடைசி கலிமாவும் எதுவாகத்தான் இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் இருக்கும். உங்களுடைய பள்ளிவாசலிலே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். எந்த ஒரு பள்ளிவாசலிலே ஆண்களுடைய சப்புகளுக்கு பின்னால் சிறுவர்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறையினர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். அதுபோன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும் என்பதையும் கற்று தந்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு மத்தியில என்ன செய்ய வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும். ஒரு முத்தம் கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதத்தை பேண வேண்டும். ஆண் குழந்தை வருகிற பொழுது மடியிலே உட்கார வைக்கிறார் ஒருவர், பெண் குழந்தையை பக்கத்திலே வைக்கிறார். இதை பெருமானார் பார்க்கிறார்கள். ஆண் குழந்தை வந்த பொழுது கட்டி அணைத்து முத்தம் வைத்து மடியிலே உட்கார வைக்கிறார் ஒரு சஹாபி. பெண் குழந்தை வந்த பொழுது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து பக்கத்திலே உட்கார வைக்கிறார். இதை பார்த்த பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. என்ன நடந்துச்சுங்க, அந்த பிள்ளையையும் என்ன செய்திருக்க வேண்டும், இன்னொரு மடியிலே உட்கார வைத்திருக்க வேண்டும். அதுதான் நீதம். ஒரு குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்தால் அதை போன்று இன்னொரு குழந்தைக்கும் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எனவே நீதமாக எல்லா விஷயத்திலையும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மஜ்லிஸிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கட்டி அணைத்து பெருமானார் முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய பேர குழந்தையை பார்த்த உடனேயே கட்டி அணைத்து என்ன செய்யறாங்க, முத்தம் கொடுக்கிறார்கள். அப்போது அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, யாருக்கு கூட நான் என்ன கொடுத்தது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது. நீங்க முத்தம் கொடுக்கிறீங்களே,
ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி பெருமானாரை பார்த்து அவர் சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், உன்னுடைய இதயத்திலிருந்து இரக்கம் என்ற தன்மையை அல்லாஹ் எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று பெருமானார் கேட்கிறார். 10 குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுத்தது கிடையாது, கொஞ்சியது கிடையாது என்று கேட்ட பொழுது, உன்னுடைய இதயத்திலிருந்து அல்லாஹ் இரக்கம் என்ற தன்மையை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களின் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பிள்ளைகளிடத்திலே இரக்கமாக, அன்பாக, அரவணைப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயினுடைய வழிகாட்டுதல் தான் பிள்ளையினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன், இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எதை கண்டுபிடிச்சாரு? லைட் கண்டுபிடிச்சாரு. கரண்ட் கண்டுபிடிச்சவர் தான் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் அவங்க தாய்க்கு வருகிறது. தாய் அதை படித்து பார்த்து விட்டு தன்னுடைய மகனை அழைத்து, மகன் கேட்கிறான், என்னுடைய ஸ்கூல்ல இருந்து லெட்டர் வந்திருக்கிறது, என்ன வந்திருக்கிறது? அப்ப அந்த தாய் சொன்னாள், உங்களுடைய பிள்ளை ரொம்ப அறிவாளியாக இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்ற ஆசிரியர் யாருமே இந்த ஸ்கூல்ல கிடையாது, அதனால நாளையில இருந்து உங்களுடைய பிள்ளை என்ன செய்யாதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு பின்னாடி என்ன செய்யல, அவரு ஸ்கூலுக்கு போகல, தாயினுடைய பராமரிப்பிலேயே இருந்தார். அவரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடித்து உலக பிரசித்தி பெற்று அவர் இருக்கிற நேரத்திலே தான் அந்த லெட்டர் அவர்களுடைய கையிலே கிடைக்கிறது. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு அப்பந்தான் அவரு படிச்சு பார்க்கிறார். அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுடைய மகன் மனநிலம் சரியில்லாதவர், உங்களுடைய மகன் என்ன செய்யாதீங்க, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு எழுதி இருந்துச்சு. ஆனா அந்த தாய் ஃபர்ஸ்ட் எப்படி படிச்சா, உங்களுடைய மகன் ரொம்ப அறிவாளி, அவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே இல்லை என்பதாக தன்னுடைய மகனுக்கு ஆதரவாக, மகன் மனநிலை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்படி படித்த காரணத்தினால் தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தார். இந்த லெட்டரை படிக்கிற பொழுதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தாய் தான் காரணம், அன்றைக்கு என்னுடைய தாய் பொய்யான ஒரு விஷயத்தை படித்து காட்டிய காரணத்தினால் தான் என்னுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலகம் போற்றுகிறது, எனவே என்னுடைய வெற்றிக்கு முழு காரணம் என்னுடைய தாய் தான் என்பதாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தாய் தான் முதல் பாடசாலை, தாயினுடைய மடிதான் பிள்ளைகளுடைய முதல் பள்ளிக்கூடம். அந்த தாயினுடைய அரவணைப்பின் மூலமாகத்தான் பிள்ளைகளை நேரான மார்க்கத்திற்கு, நேரான வழிக்கு நல்ல பிள்ளைகளாக கொண்டு வர முடியும் என்பதை மனதிலே வைத்து தாய் தந்தையர்கள் மார்க்கம் சொன்ன விஷயங்களை பேணி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திவிட வேண்டும். எவ்வளவுதான் படிக்க வைத்தாலும், எவ்வளவு சிறந்தவனாக ஆக்கினாலும் மார்க்க ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால், முதியோர்கள் இல்லத்திலே இன்றைக்கு கொண்டு அடைக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய மகனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லையே, மகனை இன்ஜினியராக டாக்டராக ஆக்க வேண்டும் என்று தான் நான் முயற்சி செய்தேன், மார்க்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க முடியவில்லையே, கற்றுக் கொடுக்கவில்லையே என்று இன்றைக்கு கை சேதப்படக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கை சேதம் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்து பராமரிக்கக்கூடிய சிறந்த தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.